தமிழகத்தில் கல்வித்துறை வளர்ச்சிக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என டெல்லியில் நடைபெற்ற மத்திய கல்வி ஆலோசனை வாரிய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. டெல்லியில் மத்திய கல்வி ஆலோசனை வாரியத்தின் கூட்டம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் இன்று நடைபெற்றது. அனைத்து மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்று புதிய கல்விக் கொள்கையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். வரக்கூடிய பல்கலைக்கழகத்தை மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் மூலமாக அனைத்து பல்கலைக்கழகமும் அங்கு இருக்கிறது. தொடர்ந்து அதிலே அனைவரும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளிநாட்டிலிருந்து வந்து தொடங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை அங்கே தொடங்குவதற்காக நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை எதிர்க்கின்றோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கல்வித்துறை வளர்ச்சிக்காக தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் பல்வேறு மகத்தான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. லேப்டாப் ஸ்கீமுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு 1000 கோடி பக்கத்தில் ஒரு வருஷத்துக்கு செலவாயிட்டு இருக்கு. அதை அவங்க தரணும்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் மாதிரி 16 திட்டங்கள் எந்த பள்ளி கல்வியிலும் கிடையாது. குறிப்பாக இப்போ அம்மா கிட் தரப்போகிறோம், அம்மா மேக்ஸ் கிட், அம்மா சயின்ஸ் கிட், இது எல்லாத்துக்குமே அவங்க நிதி ஆதாரம் ஒதுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ப்ராடாக ஒரு விஷயம் அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட், ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் அப்படி இல்லாமல் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக என்று ஒரு அமௌண்ட் அவங்க கொடுக்கணும், கிராண்ட் எய்டாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை அவர் ஒத்துக்கிட்டாரு.